கர்த்தர் இன்றைய வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தோசம் பார்க்கும்போது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாருமே ஒரு சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், காத்து கொண்டு இருக்கலாம். காலங்கள் ரொம்ப வருஷம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீங்க, கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார் அப்படின்னு காத்துட்டு இருந்துப்பீங்கன்னா, நீங்களும் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு கர்த்தருக்காக காத்திருப்பீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை காத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு நன்மையான ஒரு முடிவு கற்றுக் கொடுப்பார். அது வியாதியாக இருக்கலாம், எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் வருஷங்கள் ஆகிடலாம், மாதங்கள், வருஷங்கள், இன்னும் நடக்க வேண்டியது நாளைக்கு போயிட்டு இருக்கலாம். மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். கண்டிப்பாக தேவனுக்கு முடிவு தருவார், நன்மைக்கு தான் முடிவு தருவார். வேதத்தில் கர்த்தருக்காக காத்திருந்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு அப்படியே போனது கிடையாது. எருசலேம் நம்ம எசேக்கியா ராஜா அரசாகும் போது அங்கே ஃபுல்லாக அவங்க சனகரை சுற்றி படையெடுத்து வரும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தூசிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எசேக்கியா கர்த்தரை நம்ம பண்ணுறான், நீங்கள் நம்பாதுங்க அப்படிலாம் அவங்க ஆப்போசிட்டாக சனகரி படம் சொல்லும்போது எசேக்கியா கர்த்தர் நோக்கி நம்பிட்டு இருப்பான். எசேக்கியா கர்த்தர் நோக்கி மாத்திரம் ஜெபித்து கொண்டு விசுவாசம் காத்திருப்பார். அன்று இரவே ஒரு தூதரை அனுப்பி 186 சங்கீதம் வேதத்தில் போட்டிருக்கோம். இந்த வேளையில் நீ எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிட்ட வந்துருக்கலாம், காலங்கள் போயிருக்கலாம். ஒன்று ரொம்ப கிட்ட வந்துடும், அல்லது காலங்கள் ஆயிரும், வருஷங்கள் தாண்டிடும். ஆனால் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக, அதாவது உங்களுடைய அது காலங்கள் மாறி வருஷங்கள் மாதங்கள் எதுவானாலுமே உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்குமானால், உங்களை சரி பண்ணிட்டு இருப்பீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் இதே கர்த்தர் விசாரிப்பார், ஒரு முடிவை தருவார், ஜெயமான முடிவை தருவார். இந்த வேளையில் அர்ப்பணிப்போம். ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம், தேவன் நம்மள்கிட்ட அவர் தேவன் அற்புதம் செய்வதற்கு நம்ம ஏதாவது குறைகள் விசுவாசத்துலேயோ ஏதாவது குறையோ இருக்குமானால், ஏன்னா பைபிள் இயேசு வரும்போது சொல்லும்போது கூட நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்பார். ஒவ்வொரு அற்புதம் பண்ணும்போதும் நம்ம கர்த்தரை விசுவாசித்து இந்த வாழ்க்கையில் சில அசுத்தங்களோ சில பாவங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்போமானால், அதை சரி பண்ணியிருப்போமானால், பண்ணிவிட்டு நமக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அந்த விஷயத்தில் தங்களை செய்து தருவார். இந்த பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.